ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? தப்பு என்னோட தான். எனக்காக நீங்க யாரும் சண்டை போட்டுக்க வேணாம். தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இது பாருப்பா, நான் ஒண்ணு இங்க சண்டை போடுறதுக்குலாம் வரல. இவங்க நல்லதுக்காக தான் சொன்னேன். அது இவங்களுக்கு புரியல. அப்படியே பொங்கிட்டு வராங்க 3 பேரும். யாரு என்ன செஞ்சா எனக்கு என்ன? நாளைக்கு 4 பேர் பேசும்போது தலை குனிஞ்சு நிப்பாங்கல்ல, அப்ப தெரியும் கௌரி அம்மா சொன்னது எவ்வளவு கரெக்ட்னு. வந்த விஷயத்தை விட்டுட்டு நீ என்னெல்லாமா பேசிட்டு இருக்க கௌரி? அதானே, நம்ம வீட்டுல ஒரு நல்லது நடக்க போகுது, அத சொல்லிட்டு போய் நாம சந்தோஷமா வேலையை பார்க்கலாம். என்ன பாக்குறீங்க? என் பொண்ணு வெண்ணிலாவுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். மாப்பிள்ள ரொம்ப பெரிய இடம், தங்கமான பையன், நல்ல குடும்பம், எங்க தகுதிக்கு ஏத்த குடும்பம். எந்த கேடு கட்டவனையும் நம்பி போய் நடு ரோட்ல நின்னா. ஆனா இப்ப வரைக்கும் அவன் பேரை கூட அவ சொல்ல மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு அவளுக்கு வெறுப்பு அவன் மேல. இதெல்லாம் இப்ப எதுக்கு? நீங்க சும்மா இருங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். என் பொண்ணு முகத்துல இப்பதான் உண்மையான சந்தோஷத்தையும் சிரிப்பையும் நான் பாக்குறேன். 2வது கல்யாணமா இருந்தாலும் ஒரு குறையும் இல்லாம சீர்சனத்தை செஞ்சு ஜாம் ஜாமன் தான் இந்த கல்யாணத்தை நடத்த போறோம். மா போய் ஒரு தட்டு எடுத்துட்டு வா. மீனாட்சி, பத்திரிகைலாம் அடிக்கலமா. ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க மட்டும் நேர்ல சொல்றோமா. நீங்க எல்லாரும் வந்து என் பொண்ணு வெண்ணிலா கல்யாணத்தை சிறப்பா நடத்தி கொடுக்கணும். கௌரி, அந்த குங்குமத்தை எடுத்து நம்ம மருமக அகிலாட்ட கொடு. இந்தாங்க, முதல்ல இதை வாங்கிக்கங்க. இந்தாம்மா. நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது அபசகுணமா நடக்கும். நான் நினைச்சேன் எனக்கு என் பிள்ளைங்களுக்கும் ஏதாவது நல்லது நடந்தாதான் பொறுக்க மாட்டேங்குது உங்களுக்கு. முதல்ல கூப்பிடணும் இழுத்துக்கிட்டு வந்தீங்களே, இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? ஆரம்பமே அபசகுணமா போச்சு. அதெல்லாம் எந்த அபசகுணமும் இல்ல, எல்லாம் நல்ல சகுனம் தான். என்ன உளற? குங்குமம் கொட்டி இருக்கு, நல்ல சகுனங்கிற? ஆமா, குங்குமம் கொட்டினா வீட்ல கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க கல்யாணத்தை கூப்பிடும்போது குங்குமம் கொட்டி இருக்குன்னா வெண்ணிலாவுக்கு நிச்சயமா நல்லது நடக்கும். சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். சரி, சந்தோஷப்பட்டதெல்லாம் போதும், நேரமாகுது, கிளம்புங்க. இருங்க சம்பந்தியம்மா, காஃபி குடிச்சிட்டு போலாம். அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. நாங்க கிளம்புறோம். கிளம்புங்க, ஏன் மூஞ்சிய பாத்துட்டு நிக்கிறீங்க? செல்வம், வந்த வேலையை முடிச்சிட்டு, கார்மெண்ட்ஸ் வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேருங்க. தள்ளுமா. என்ன வர மனசு இல்லையா? வாங்க. வரேன்னுட்டு அங்கேயே நிக்கிறார். செல்வம், வரம்பா. நீ என்ன கண் கலங்குற? அதான் அம்மா சொன்னாங்கல்ல, குங்குமம் கொட்டினா கல்யாணம் நடக்கும்னு. இப்ப நடக்க போறது உன் கல்யாணம் தான். நீ கவலைப்படாத என்ன? மகாக்கா, நீ சொல்லுக்கா. நீ சொன்னாதான் அண்ணா அமைதியா இருக்கும். நான் சொல்ல வேண்டியதை ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். உனக்கும் அன்னைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நடுவுல இந்த மாதிரி எல்லாம் நடக்கதான் செய்யும் ஜீவா. ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் டைம் இருக்கு, நம்புங்க.
இருங்க ஒரு நிமிஷம். இல்லை நான் பேக் நான் அடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் உங்களை தொட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் கொஞ்சம் அதிகமாக உரிமை எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுதுன்னு புரியுது. சாரி, ஐ எம் ரியலி சாரி. நான் எதுவும் தப்பான இன்டென்ஷனில் அப்படி நடந்துக்கல. சாரிங்க. பரவாயில்ல. நீங்கள் வாங்க. கௌரி, உங்ககிட்ட 7 பவுன் செயின் இருக்குல்ல, அப்புறம் வெண்ணிலா கழுத்துல இருந்து கழட்டின செயின், அது எல்லாத்தையும் கடையில கொடுத்து மாத்தி புது நகை வாங்கிக்கலாம்ல? ஆமா, இப்படியே பெட்டியை தூக்கி சட்டிக்குள்ள, சட்டியை தூக்கி பெட்டிக்குள்ளன்னு கைமாத்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. புதுசா கொஞ்சம் நகையை சேர்க்க வழி கிடைக்கும் போதுதான் நகையை சேர்க்க முடியும். வாங்க போலாம். வரிசையா நிறைய செலவாயிடுச்சு கௌரி. மகாவும் பாவம் தானே, அவளுக்குன்னு 10 பைசா எடுக்கிறது இல்ல. ஏதோ சம்பளம்னு போட்டு எடுக்கிறதுக்கும் நீ ஒரு செலவு வச்சிடற. குடும்பம்னா அப்படிதான் இருக்கும். முன்ன பின்ன சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்தி இருந்தா உங்களுக்கு தெரியும். உங்களை மாதிரி ஒரு புருஷனை கட்டிக்கிட்டு 4 பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை நடத்துறவளுக்கு தெரியும் எதை எப்படி செய்யணும்னு. நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம் அத்தை. மா, வாங்க மாப்ள, வாங்க வாங்க உட்காருங்க. வெண்ணிலா, என்ன முகம் வாடி போயிருக்கு? வெயில் அலைஞ்சது முடியலையா? ஷாப்பிங் பண்ணியே டயர்ட் ஆயிட்டியா? வா வந்து உட்கார். பரவாயில்லம்மா. இது என்ன நகைக்கடை பை மாதிரி இருக்கு? புடவை வாங்க தானே போனீங்க? தாலி கொடியும் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு வந்தேன். வெண்ணிலா கூட வேணாம் தான் சொன்னாங்க. எனக்கு வாங்கி தரும்னு தோணுச்சு. அதனால தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே டிமாண்ட் வாங்கி கொடுத்துட்டேன்.